இஞ்சி கொத்து செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. சாப்பிட சாப்பிட அம்மட்டு ருசியாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். சால்ட், பேக்கிங் சோடா லிட்டில் பிட் சேர்த்துக்கலாம். 100 கிராம் சுகரை பவுடர் ஆக்கி மைதாவோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுங்க. உப்பு, சோடாப்பு எல்லாமே கலந்து வரட்டும். சுகர் எல்லாமே நல்லா கலந்து வரட்டும். இப்போ 150 கிராம் நெய் எடுத்திருக்கேன். அதை நல்லா மெல்ட் பண்ணி மைதாவில் சேர்த்துக்கலாம். அதோடு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா ஓரளவுக்கு நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. உருண்டை போட்டுக்கலாம். அந்த மாவை தேய்ச்சி இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீறி விட்டால் இஞ்சி கொத்துன்னு பேருக்கு தகுந்த மாதிரி கீறி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். நம்மளோட ருசியாக இருக்குங்க. நல்லா பொறன்னு இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.